நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் எல்ஐசி பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவரது மகன் கவின்ராஜ். இவர் சிவானந்தா சாலையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் நேற்று பள்ளி கழிவறையில் மயங்கி விழுந்ததாக கூறி சக மாணவர்கள், ஆசிரியர்கள் மாணவனை ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்ததை அடுத்து பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் தொடர்பாக ராசிபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். காவல்துறையினர் முதற்கட்டமாக பள்ளியில் இருந்து விசாரணை தொடங்கிய நிலையில் மாவட்ட கல்வி முதன்மை அலுவலர், சுகாதாரத்துறை, வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் பள்ளியில் உள்ள தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், சக மாணவர்களிடையே தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று கவின்ராஜுக்கும் அதே பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவனுக்கும் பள்ளியில் வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனை அடுத்து கடந்த திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை 2 நாட்களாக கவின்ராஜை தாக்கிய மாணவன் பள்ளிக்கு வராத நிலையில் மீண்டும் நேற்று பள்ளிக்கு வந்த மாணவனிடம் கவின்ராஜ் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்ளலாம் என கூறியதாகவும், அப்போது சக மாணவன் நெஞ்சி பகுதி, கழுத்து உள்ளிட்ட பகுதிகளில் தாக்கியதில் கவின்ராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தாக்குதல் தொடர்பாக ராசிபுரம் காவல்துறையினர் பள்ளியில் பயிலும் சக மாணவனை குழந்தைகள் நல காப்பகத்தில் வைத்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்களுக்கிடையே தாக்குதலில் ஏற்பட்டதில் பள்ளியில் நீயா நானா என மோதி பார்க்கலாம் என ஏற்பட்ட மோதலில் உயிரிழப்பதற்கான காரணம் என கூறப்படுகிறது.